இப்போ காயின்ஸ் கொடுக்கறதுக்காக லைவ்ல பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு. 3 டீமும் உட்காந்துருக்காங்க. சாம்பார் ஸ்குவாட மற்ற 2 டீமும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் நேற்று முந்தானேத்தும் கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு ஆளாக போய் கொடுத்துட்டோம், அதனால இன்றைக்கி வந்து சாம்பார் ஸ்குவாட் தான் கொடுக்கணும்னு மற்ற 2 டீமும் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. சாம்பார் ஸ்குவாட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சாபூத்திரி போட்டு தான் நீங்கள் போய் கொடுத்தீங்க, ஸோ இன்றைக்கி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் விடாப்பிடியாக பிடிச்சி நிற்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு அன்சீன் ப்ரமோ ரிலீஸ் ஆச்சுல, அந்த சீன்ஸ் எல்லாம் நடக்குது. சாண்ட்ரா வந்து எஃப்ஜே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எஃப்ஜே சொல்கிறாரு, அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, அப்போ உங்களை உப்புக்கு சப்பானியாக தான் வச்சுருக்காங்களா, நீங்கள் கேப்டனாக இந்த டீமில் இருக்கலையா, அப்போ போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்லியிருப்பார். அது சொன்னோடனே சாண்ட்ரா வந்து பயங்கரமாக அஃபெண்ட் ஆகி அங்கே போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க போய் அதை செய்யவும் விடாமல், அதாவது அந்த காயினை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வைக்கவும் விடாமல் பார்வதி வந்து ஒன்றா சொல்லி எஃப்ஜேயை ட்ரிகர் பண்ணுறாங்க. முதல்ல பொறுமையாக இருந்தே இப்போ அந்த பொறுமை எங்கே போச்சு, முதல்ல ஏன் உனக்கு அந்த பொறுமை எங்கே போச்சு, ரொம்ப கூலாக இருந்த எஃப்ஜே இப்போ எங்கே போச்சு, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா எந்த கேப்டனால் கூலாக இருக்க முடியும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்போ கூலாக இருந்தியே இப்போ ஏன் கூலாக இல்லை, அப்போ கூலாக இருந்தே இப்போ ஏன் கூலாக, இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் பயங்கரமான ட்ரிகரிங் பாடி லாங்குவேஜ், எப்படி துஷாரை பண்ணாங்க, எப்படி பிரவீனை பண்ணாங்க, ஒரு கேப்டனையும் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 1 வீக் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட அடி வாங்கினதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், நிறைய ட்வீட்ஸ் அண்ட் இன்ஸ்டாலெல்லாம் நான் பார்த்தேன், எஃப்ஜே வந்து கேப்டன்சி வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் அவர் நல்லா பண்ணுறாருங்கிற லெவலில் அவங்களுக்கே வீட்டுக்குள்ளேயே அது தெரிஞ்சிருக்கும். அதனால எப்படியாவது அவன் கேப்டன்சியை கெடுத்து விட்டு அவன் ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக சேம் ட்ரிகர் கேம் விளையாடுறாங்க. பயங்கரமாக வார்த்தையை போட்டு பிடிங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் கேப்டனாக சொல்கிறேன், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை கலத்தி போட்டுட்டு, நீங்கள் நான் இப்போ கேப்டனாக ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் வந்து போய் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க யாரும் அதை கேட்கல. உடனே என்ன கேப்டன் சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா, தலைப்பேச்சியை மதிக்க மாட்டிங்களான்னு எஃப்ஜே திரும்பி கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்வதி யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, இப்போ எஃப்ஜேக்கு பயப்பட போகிறாங்க. திருப்பி அதே ட்ரிகர் கேமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மீன்வேல் வந்து திவ்யா சொல்கிறாங்க, நீங்களும் இப்போ ஜாக்கெட்டை கலட்டிட்டு நீங்கள் பேசுங்க, உங்ககிட்டயும் கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாக பேசுகிறீங்களா இல்லைன்னா நம்ம டீமுக்குள்ளே இதாக இருந்து இப்போ சாம்பார் ஸ்குவாடில் இருந்து பேசுகிறீங்களாங்கிறது கன்ஃபியூஷன் இருக்குங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க. அவங்க காமாக தான் சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த என்கிட்ட திரும்புகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. உடனே திவ்யா எகிரிட்டு வருவாங்க, என்ன என்கிட்ட திரும்பாத, என்ன பேசுகிறீங்க பாரு, உங்கள் பேரில் திரும்பி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா செம்மையாக கத்துறாங்க. திவ்யா செம்மையாக கத்துன உடனே பார்வதி வந்து ஓகே பாயிண்ட் நோட்டட் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பம்மிடுறாங்க. ஸோ திவ்யா வேணும் பார்வதி அடக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து கமர்தன்னு சொல்கிறாரு, பார்வதியே பேசாமறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதையும் அவங்க வந்து கேட்கல, யார் சொல்கிறதையுமே கேட்கல. கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஒரு மனுஷனை எவ்வளோ ட்ரிகர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரிகர் பண்ணுறாங்க. உடனே எஃப்ஜே சொல்கிறாரு, சரி என் கேப்டன் பேரு கெட்டாலும் பரவாயில்ல, நான் இதை விட்டுடுறேங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாங்க. மீன்வேல் என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நீ தான் கேப்டனே இல்லைன்னு என்னை சொல்லிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு எஃப்ஜே சொல்கிறாரு, நான் கேப்டனே இல்லைன்னு சொல்லி நான் உங்களை சொல்லலை, நீங்கள் அப்போ கேப்டன் கிடையாதா, அப்போ போய் உட்காருங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி பார்வதி வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி எஃப்ஜேக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. கேப்டன் கோல் எங்கே போனாருன்னு சொல்லி திருப்பி ட்ரிகர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் மேனேஜராக இருக்கும்போது பண்ண தப்ப நீயும் பண்ணாதடா, ப்ரோவோக் ஆகாதடா, கோவப்படாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கமர்தீன் ஒரு பக்கம் தூங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் சிரிச்சு மாட்டுறாரு. உடனே எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, அரோரா நீ முதல்ல கொஞ்சம் தனியாக வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் பக்கத்தில் உட்காராதன்னு வேற சொல்கிறாங்க. இந்த ரணகாலத்தில் அது வேற ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போ என்ன சொல்லுவீங்களா மாட்டிங்களான்னு கேட்டவுடனே எஃப்ஜே வந்து கிளியராக சொல்லிட்டாரு, நான் கேப்டனாக ஒரு முடிவெடுத்தேன் பிக் பாஸ், பட் விஜய் பார்வதி வந்து அதை ஒத்துக்க ரெடியாக இல்லை, அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு மூவ் எடுத்து வச்சுருக்காரு. மற்ற எல்லாரும் போட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெஞ்சுறாரு. அவங்க கேட்க ரெடியாக இல்லை, ஏன்னா அவங்க கேட்கக்கூடாது, எஃப்ஜேயோட கேப்டன்சியை போட்டு உடைக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. அதனால எஃப்ஜே வந்து இப்படி கிளியராக சொல்லிட்டாரு பிக் பாஸ் கிட்ட. இதான் இப்போ லைவ்ல போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.